இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் எய்த் சம் எழுதுறேன். கொடுத்துருக்க கொஸ்டின் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + tan θ + secant θ இன்ட்டு 1 + cot θ - cosecant θ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே எழுதுறேன். 1 + tan θ எப்படி எழுதலாம்? sin θ / cos θ. secant θவை 1/cos θ. அதே மாதிரி 1 + cot θவை tan sin cosனா cot எப்படி எழுதலாம்? cos θ/sin θ மைனஸ் cosecant 1/sin θன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுக்குமே cos θ பேலன்ஸ், இங்கேயும் sin θ. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டால் எல்லாத்தையும் சேம் ஆக்கிடலாமா? ஸோ அப்போ இந்த சைட்லேருந்து இதை கொண்டு வரேன் அப்படின்றப்ப cos θ + sin θ + 1 / cos θ. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதை கொண்டு போகும்போது sin θ + cos θ - 1 / sin θ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே இருக்கக்கூடிய இந்த cos θ sin θ மட்டும் ஏனும் இந்த பீனும் எடுத்தேன்னா a + b a - b ஆப்ஷன் கிடைக்குதா? ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? a + b × a - b என்ன ஃபார்முலா? a² - b² ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ ஏன்றது cos θ sin θ. ஓகேங்களா? ஸோ a² - b². ஓகேங்களா? டிவைடட் பை என்ன எழுதலாம்? cos θ sin θ. ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கிறது அப்படியே தான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு a + b² ஃபார்முலா படி விரிச்சு எழுதலாமா? ஸோ அப்போ a², அதாவது b² எழுதுறேன் ஃபஸ்ட்டு. sin² θ + cos² θ a² + b² + 2 sin θ cos θ - 1. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு டிவைடட் பை cos θ sin θ. அடுத்த ஸ்டெப்பு sin² θ + cos² θ என்ன வரும்? 1. ஸோ இங்கே மீதி இருக்கக்கூடியது 2 cos θ sin θ. அடுத்தது -1 டிவைடட் பை cos θ sin θ. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா +1 -1 கூட்டினா 0. அப்போ அதை விட்டுறலாம். மேலே இருக்கிறது 2 cos θ, கீழே இருக்கிறது வெறும் cos θ sin θ. ஸோ அப்போ cos θ sin θ கேன்சல் பண்ணால் மீதி என்ன இருக்குது? 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த சம்முக்கான 8th சம்முக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா? இதில் ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 8th சம்மு ஆப்ஷன் சி அப்படின்னு